அனைவருக்கும் வணக்கம். எஃப்ஏ தமிழ் டிவி வழங்குகின்ற ஒளிரின் எதிரும் புதிரின் நிகழ்ச்சி பாகம் 90 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போல நாங்கள் இன்றும் ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் செல்லப்பிராணிகள். ஆரம்ப காலத்திலே ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு செல்லப்பிராணியை எவ்வாறு வளர்த்தார்கள், அதற்கு எவ்வளவு கரிசனம் காட்டினார்கள் என்பதை விட இன்றைய காலகட்டத்தில் ஒரு செல்லப்பிராணிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவமும் அதனுடைய தேவையும் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக நிரம்ப பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இது எனது கணிப்பு. அந்த வகையிலே தான் இன்றைக்கு செல்லப்பிராணிகள் என்ற தலைப்பின் கீழாக இந்த செல்லப்பிராணிகள் எங்களுக்கு அவசியமா அல்லது இல்லையா என்ற 2 அணிகள் இங்கே முட்டி மோத வந்திருக்கின்றார்கள். வலைபோயில எங்களுடைய இளம் பேச்சாளர் உண்மையாக செல்லப்பிராணிகள் எங்களுக்கு அவசியம் என்பதற்காக சாதனா வந்திருக்கின்றார். அவர்களோடு சினேகாவும் வர இருக்கின்றார். அதே போல இல்லை எங்களுக்கு இது அவசியம் இல்லாத ஒன்று என்று சொல்லிக்கொண்டு ஹர்ஷனா வந்திருக்கின்றார். ஹர்ஷனாவோடு சேர்ந்து மயிலவனும் இருக்கின்றார்கள். எங்களுடைய பேச்சாளர்களை இந்த இடத்திலே நான் வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையில் இன்றைய செல்லப்பிராணிகள் ஒரு தேவையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஒரு எத்தனையோ வகையில் எங்களுக்கு உதவி செய்வதாக இருக்கின்றது, மன அழுத்தங்கள் குறைகிறதாக இருக்கின்றது என்று சொல்லி கருத்து கணிப்புகளின் சொல்கின்றன. அதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் எங்களுடைய பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களோடு இங்கு வந்து மோதுகின்றார்கள். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆர்வத்தோடு நாங்கள் அழைக்கின்றோம் சாதனா சதீஷ்குமார் அவர்கள் அவசியம் என்ற அணிக்காக. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு செல்லப்பிராணிகள் அவசியமா இல்லையா? நான் அவசியம் என்ற அணியில் வந்துள்ளேன். இந்த செல்லப்பிராணி பார்த்தீங்கன்னா மனதிற்கு இந்த எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கின்றது. இந்த பெட்ஸ் மனதிற்கு இந்த கம்பானியன்ஷிப் கொடுக்கும், அந்த கம்ஃபர்ட் எல்லாம் கொடுக்கும். இந்த செல்லப்பிராணி உங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ண மாதிரியும் அண்ட் உங்களை சேஃபா ஃபீல் பண்ண. உதாரணத்துக்கு இந்த காலத்துல கணக்கு லைக் முதியவர்கள் வயசான பிறகு அவங்க பிள்ளைகள் போக அவங்க செல்ல பிராணி இந்த பெட்ஸ் இந்த கேட் இல்லை டாக் தான் அவங்க கம்பெனியும் கொடுக்குற அந்த தனிமை இல்லாம இருக்கிறதுக்கு. இது அந்த செல்ல பிராணியை கலைக்கிற இல்லாட்டி சாப்பாடு கொடுக்குற அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற அவங்களுக்கு அண்ட் அவசியம் தான். மோர் இந்த செல்ல பிராணில உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். இந்த காலத்தில் கணக்காக்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு மட்டும்தான் டாக்டர் டயக்னோஸ் பண்ண முடியும். அந்த செல்ல பிராணி மனதில் காம வச்சிருக்கு. நான் ஒரு செல்ல பிராணி கதைக்கிற கம்ஃபர்ட் லைக் ஸ்ட்ரோக் பண்ற எல்லாம் உங்களால காமிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு லாங் டே ஸ்கூல் நீங்க வேலை போயிட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ல பிராணி விளையாடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. இது சர்வே பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும். அண்ட் இந்த ரிலாக்ஸிங் உங்களோட லோவர் பிளட் ப்ரெஷர் கொடுக்கு அண்ட் உங்க இன்டர்ன்ல நல்லா காமா ஃபீல் வைக்கும். மோர் லைக் செல்ல பிராணிகள் உங்களோட மென்டல் ஹெல்த் ஹெல்ப் பண்ணும், நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். கணக்கம் மனிதர்களுக்கு இந்த எக்ஸைட்டி டிப்ரெஷன் டீல் பண்ணுறேன் வாழ்க்கையில். இந்த செல்ல பிராணியில் தெரப்பி அனிமல்ஸ் இருக்கிற இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற செல்ல பிராணிகள் அண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோம் இந்த கம்ஃபர்ட் கொடுக்குற மனிதர்களுக்கு. அண்ட் இந்த லைக் அந்த பேஷண்ட்ஸுக்கு மனிதர் ஹாப்பியாக வச்சிருக்கு அண்ட் லெஸ் வரிடாக இருப்பேன் இந்த லைக் செல்ல பிராணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த செல்ல பிராணிகள் மனதிற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன வயசுல உங்களுக்கு சொல்லி கொடுக்கு. ஏன்னா இந்த செல்ல பிராணி வளர்க்கறதுக்கு கணக்கு லைக் திங்ஸ் இருக்கு செய்யறதுக்கு கணக்கு லைக் எஃபர்ட் எல்லாம் கொடுக்க தேவை. அந்த டெய்லி டென்ஷன் எல்லாம் செய்யறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். உங்க பிள்ளைகள் இல்லாட்டி அடல்ட்ஸ் ஆர்கனைஸ் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க ப்ரிப்பேர் பண்ணும் ஃபியூச்சர் லைஃபுக்கு. ஸோ சின்ன பிள்ளைகள் செல்ல பண்ணி வச்சுக்க அவங்க சாப்பாடு கொடுக்க வச்சுக்கிறேன். அந்த கூடு
சுத்தமாக்குறதுக்கு செய்யறா, இல்லாட்டி நறுக்கு கொண்டு போறா. எல்லாம் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்குற சின்ன வயசு பிள்ளைகளுக்கு. நிச்சயமா அம் அதனால் நிச்சயமா செல்லப்பிராணி அவசியம். நன்றி, வணக்கம். நன்றி சாதனா. சாதனா சொல்லுகின்ற கருத்துக்கள் அழகாகவும் இருந்ததுடன் ஆர்வபூர்வமாகவும் தான் இருந்தது. உண்மையிலேயே சாதனாட்டு நான் என்னோட கேள்வி இருக்குது. உங்களோட செல்லப்பிராணி இருக்கின்றனவா? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அவையை நீங்க பராமரிக்கின்றீர்களா? சாதனா, உங்களுக்கான கேள்வி. நிச்சயமா. நான் என்ன செல்லப்பிராணிய நான் தான் வந்து நறுக்கு கொண்டு போவேன். ஏன்னா எனக்கு அந்த அப்பா, அம்மா வந்து சம்டைம்ஸ் பிஸியா இருப்பேன். ஸோ நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். செல்லப்பிராணி நறுக்கு கொண்டு போவேன். சாப்பாடு போடுறதுக்கு நான் உதவி செய்வேன். ம்ஹ்ம். அப்படி இருந்தா நல்லதுதான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மையிலேயே சாதனாவோட கருத்துக்கள பாக்கைக்க, மன அழுத்தங்கள் குறைகின்ற அந்த ஆய்வு சொல்றது போல, அவன்ட அனுபவத்திலும் இருந்து மன அழுத்தங்கள் குறைகின்றதுன்றதும், அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பொறுப்புகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்புகள். அதாவது சின்ன வயதிலே தாங்கள் அந்த செல்லப்பிராணிகளோடு வளர்றதுனால வந்து, தங்களுக்கு சின்ன வயதிலேருந்து பொறுப்பு உணர்ச்சிகள் வருகின்றது என்று சொல்லி சாதனா அழகாக சொல்லியிருந்தார். மற்றது அந்த டைம் ஷெட்யூலுக்கு ஒரு நாய் ஒன்று இருக்குமாக இருந்தா அவையோட நடப்பயிற்சிக்கு தனிமை வெறுமனே இருக்கைகளை வந்து அவை பஞ்சு பட்டு இண்டை போக தேவையில்ல, குளிடுது அல்லது மழை பெய்யுது சொல்லி ஏதோ காரணங்களை சாட்டி கொண்டு வந்துவிடும். அப்ப ஒரு சில பிராணியங்களுக்கு இறுக்கமாக இருந்தால் அவை நிச்சயமாக கொண்டு போகும் போது ஒரு நடப்பயிற்சிக்கும் அது எதுவாக இருக்கின்றது. மிக அழகாக சொல்லியிருந்தார். சரியான விடயங்களாகத்தான் எனக்கும் பட்டது. பார்ப்போம் இதையெல்லாம் எதிர்த்து ஹர்ஷனா என்ன சொல்ல போகின்றார்கள் என்று. இல்லை, இது ஒரு தேவையில்லாத விஷயம், தேவை இல்லை என்றதற்காக சொல்லிக் கொண்டு வருகிறார் ஹர்ஷனா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு செல்லப்பிராணிகள் அவசியமா அல்லது இல்லையா? நான் ஏன் தேவையில்லை கூட வந்துள்ளேன். முதலாவது, நான் செல்லப்பிராணிகள் கூடாதோ நல்லமில்ல சொல்ல வரையில. நான் ஏன் உங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு தேவையில்லை, ஒரு நெசசிட்டியா இல்லை நான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு ஒரு செல்லப்பிராணி வேணுமா? ஒரு மூன்று கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தேவை. முதலாவது, உங்களுக்கு காசு தேவை. கணக்கு காசு தேவை. ஒரு செல்லப்பிராணியின் சாப்பாடு, பறக்கிற ஏரியா, அவங்க இந்த ட்ரீட்ஸும் கொடுக்கலாம். விளையாடு சாமான், டாய்ஸ்கள், ஒரு பந்து, ஒரு அவங்க லீஷ், அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் செல்லப்பிராணிகள் உடுப்பும் போடுறது கொஞ்சம் சும்மா கியூட்டா இருக்கு மேபி. இதெல்லாம் பயங்கர காசு தேவை. ஆல்சோ அந்த செல்லப்பிராணியின் ஹெல்த்துக்கு சுகமா இருக்க வேணுமா, அவங்க இந்த மெடிசன், வெட் பில்ஸ், அதுவும் பயங்கர காசும் இருக்கும். ஆல்சோ நீங்க யோசிங்க, நீங்க வெளியில போறீங்க, மேபி ஒரு ஹாலிடேக்கு, மேபி பிரான்ஸ், இட்டலி, அங்க போறீங்க. ஒரு நல்ல நல்ல சனியா இருக்குது அங்க. அந்த மூன்று திங்ஸ் நீங்க செய்யலாம். இத நீங்க கொஞ்சம் காசோட ஆட்களுக்கு கொடுக்கலாம், அவங்க உங்களோட பிராணி பார்க்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிகாஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இடம் எடுக்க மாட்டுது அவங்க வீட்டுடன். ஓ, நீங்கள் அந்த பிராணி தனியா வீட்டு எடுக்கலாம், அது பயங்கர கூடாது. இது பிகாஸ் அந்த பிராணிக்கு பயம் வரும். அவங்களுக்கு தெரியாது எப்படி நீங்க ஹாலிடேக்கு போச்சுது. அந்த பிராணிக்கு என்ன செல்ல பிராணி என்ன யோசிக்கும், அவங்க யோசிக்கும், ஓ அவங்க டிசப்பேர், அவங்க சும்மா எனக்கு அபேண்டன் பண்ணிட்டதோ, அவங்க டிசப்பேர் பண்ணிட்டது. பிகாஸ் அவங்க அப்படிதான் யோசிக்கிறது. அப்படி அவங்க பயங்கர சேடா இருக்கும், ஸ்கேடா இருக்கும், கவலையா இருக்கும். அண்ட் அது ஜஸ்ட் அந்த அது அது நல்லமில்ல அந்த அனிமலுக்கு. செகண்டா, நான் கொஞ்சம் சொன்னேன், இடம் தேவை. உங்க வீட்டுக்கு இடம் இல்லையா? எப்படி நீங்கள் எப்படி அந்த செல்லப்பிராணி விளையாடலாம், நடக்கலாம், ஓடலாம், பறக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது உங்க வீட்டு இடம் இல்லையா? ஓசோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா வருமோ, எப்படி எப்படி இடம் எடுக்க போகுது. கொஞ்சம் பேருக்கு ஆக்களுக்கும் இடம் இல்லை. ஈவன் அவங்க இந்த பிள்ளைகளுக்கு இடம் இல்லை, அப்படியோட அனுமலுக்கு எடுக்க போடுது.
வீட்டும் இல்ல, வெளியில உங்க ஏரியா அப்படி உங்க லிவிங் ஏரியா கொஞ்சம் பிஸியா கிரௌடடா இருக்கலாம். அண்ட் அது எப்படி லைக் எப்படி உங்க செல்லப்பிராணி வெளியில போகலாம்? பிகாஸ் இடமில்லையா வெளியில ஒரு அவங்க நல்ல லைக் அப்படிதான் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. அண்ட் அது இல்லையா அப்படி சந்தோஷமா இருக்க மாட்டுது, சுகமா இருக்க மாட்டுது. and அது அது தேவையில்லை, சும்மா ஸ்ட்ரெஸ் தான், சந்தோஷம் கொடுக்க மாட்டுது, உங்களுக்கு கவலையாகவும் கொடுக்கும். ஃபைனலி உங்களுக்கு நேரம் தேவை. சரி, மோஸ்ட்லி அந்த பெரிய ஆட்கள் வேலைக்கு போகப்படுறது, அந்த சின்ன ஆட்கள் பள்ளிக்கூடம் போகப்படுறது, டியூஷனுக்கு போடுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ்க்கும் போடுறது, கொஞ்சம் பேர் ஸ்விம்மிங், கராட்டே, மியூசிக், அந்த மியூசிக் லெசன்ஸ், டான்ஸ், பரதநாட்டியம், அது பயங்கர டைமும் எடுக்கும். நீங்க அந்த செல்லப்பிராணி இந்த சாப்பாடு சர்டன் டைம் தான் கொடுக்கலாம். மெடிசன் சும்மா இல்லையா, மெடிசன் அதுவும் கொடுக்க வேணும். நீங்கள் வாஷ் பண்ண வேணும். நீங்கள் நீங்கள் உங்களோட ரூட்டீனும் சேஞ்ச் பண்ண வேணும். பயங்கர ஏர்லியா எழும்ப வேணும். ஸோ நீங்கள் வெளியில நடக்கலாம். அண்ட் நீங்க சொன்னீங்கள் அது நல்ல சின்ன பிள்ளைக்கு நல்ல டீச் ஒரு லெசன் வரும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளைக்கு அவங்களுக்கு அந்த அந்த செல்லப்பிராணி தேவை. ஒரு டால் மடக்கலாம், ஒரு சின்ன பாபி டால் மடக்கலாம். அது காசு போக மாட்டுது, சும்மா ஒரு பாக்ஸோட தான் இருக்கும். கிளீன் பண்ண தேவையில்லை மோஸ்ட்லியா. இப்போ கொஞ்சம் தட்டியம் வரும். நீங்கள் சாப்பாடு கொடுக்க தேவையில்லை, ஈஸியா இருக்கும். அதோடன் நீங்கள் அந்த லெசன் டீச் பண்ணுவோம். ஓசோ அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் லேட்டர் இன் லைஃப் சொல்லலாம். அண்ட் ஓசோ அந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு செல்லப்படானே பயங்கர சும்மா தேவையில்லை, உங்களுக்கு சூட் பண்ண மாட்டுது. ஸோ நான் சொல்லுறேன், செல்ல பிராணிகள் அவசியமா இல்லை, தேவையில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. ஹர்ஷனா இணைந்திருந்தார். ஹர்ஷனா கணக்க விடயங்களையும் இங்க உண்மையா பகிர்ந்திருந்தார். அவ 3 விஷயங்களை கொண்டு வந்திருந்தா. என்னன்னு சொன்னால், ஒரு செல்லப்பிராணியை நாங்கள் வளர்க்க வேண்டுமாக இருந்தால் பண தேவைகள் நிரம்பவே இருக்கின்றது. அதே போல அவை தங்க வைக்கிறதுக்கு, அவை பராமரிக்கிறதுக்கான சரியான இடம் தேவைன்றது. மற்றது நேரம், அவையை பராமரிக்கிறதுக்குரிய நேரம். இது மனுஷங்களோட வாழ்க்கைக்கு காணாம இருக்கு நேரம், அல்லது இடம் ஒரு குடும்பம் வாசிக்கிறதுக்கு இல்லாம இருக்குது, பண கஷ்டங்கள் இருக்குது, 2 பேர் உழைச்சாலும் காணாம இருக்கிற காலங்களா இருக்குது. இப்படி இடர்பாடுகள் இருந்தா என்னென்ன ஒரு செல்லப்பிராணியை வீட்டை வளர்க்குறது என்னுடைய ஆதங்கத்தை இங்க கொண்டு வந்திருந்தார். ஆனா அவட கருத்தை பார்க்கல, அவ ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை மாத்திரம்தான் இங்க வச்சு கதைச்சாவோன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது. கிருஷ்ணா, நீங்கள் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை முறைய, மேலத்தைய வாழ்க்கை முறைய மாத்திரம் வச்சு நீங்க கதைச்சீங்க, அல்லது உங்களுடைய தாயகத்தையும் குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளையும் நீங்க கருத்துல வச்சு கதைச்சினீங்க? திருப்பி சொல்லலாமா? நீங்கள் உங்களோட கருத்துக்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில மாத்திரம் தான் நீங்க பாத்துனீங்களா, இல்ல தாயகம் என்றால் உங்களுடைய நாடுகள் இருக்குத்தானே, நாங்கள் இலங்கையில இருந்து வந்தாங்க, இப்ப இலங்கையிலையும் இவ்வாறான நடைமுறை தான் இருக்குதா? இப்படித்தான் இப்ப இலங்கையில உங்களை நீங்க அங்கத்த விஷயங்களை கதைங்கன்னு சொன்னாலும் இப்படித்தான் இருக்குவாங்க. கேட்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன் கொஞ்சம் ஐ திங்க் இலங்கை கொஞ்சம் கூட ஸ்பேஸும் இருக்கும். ஸோ நாங்கள் இங்க இங்கிலாந்துக்கு கொஞ்சம் இடம் இருக்க மாட்டுது. எல்லாரும் பில்டிங்ஸ், டவுன், சிட்டிஸ், அந்த பேவ்மெண்ட் ஓசோ அந்த செல்லப்படானி இந்த ஃபிட் பண்ண மாட்டுது. கொஞ்சம் ஆக்களுக்கு தான் ஃபிட் பண்ணும். பட் ஸ்டில் அவங்களுக்கு காசும் தேவை. பிகாஸ் ஆனால் கொஞ்சம் பேர் சும்மா ஒரு நாய் பார்த்து வெளியில நாய் பார்த்துட்டா கொஞ்சம் அவங்க இந்த வீட்டு நான் என் அம்மா சொல்லுவா, அவ அந்த சின்ன வயசுடன் சும்மா நாய் ஒரு சொசி ஒரு பாக்குறது, அந்த சும்மா வீட்டு பிரிங் பண்ணுறது. ஆனா ஸ்டில் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேணும். பிகாஸ் அவங்களுக்கு காசு இருக்க மாட்டேது.
உங்களோட வே ஆஃப் லைஃப் சேஞ்ச் பண்ண வேணும். உங்களோட சாப்பாடு மேபி அந்த செல்லப்புடானிக்கு கொடுக்க போறீங்க இன்ஸ்டெட் ஸ்டில் அந்த 3 நான் சொன்னேன் இருக்கும். பட் ஸ்ட்ரிக்டா அந்த ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் அந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட்னஸ் சேஞ்ச் பண்ணும். சோ அதுதான் அப்ப சொல்றேன். நீங்க பட் சொன்னது ஸ்டில் போல பணம், இடம், நேரம் இவை 3 இருந்தால் செல்லப்பிராணிகள் அவசியம். அப்படியே நீங்க சொல்ல வர்றீங்க? இல்ல அவசியமே சொல்ல, அது சும்மா அது தேவை. அந்த அது அதுதான் அது இருந்ததா அதுதான் சாரி அது இருந்ததா ஆஃப்டர் தட் நீங்க யோசிக்கலாம் பரவாயில்ல. தேவையா. உங்களுடைய கருப்பொருள்ல நீங்க கவனமா தான் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதை எதிர்த்து சினேகா வருவதாக இருந்தார். அவரை காணவில்லை. அந்த அணிக்காக அவசியம் என்ற அணிக்காக சாதனா திரும்பவும் ஏதாவது கருத்துக்கள், கர்ஷனாவுடைய கருத்துக்களுக்கு உங்களுக்கு பதில் இருக்கின்றதுவா அல்லது ஏதாவது புதிய காரணங்கள் உங்கள்ட்ட இருக்கின்றனவா ஏன் அவசியம் என்பதற்காக? எதுன்னு சொல்ற மாதிரி சில ஆட்களுக்கு வந்து காசு இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். ஆனா வந்து நீங்க யோசிக்க ஹெல்த் இஸ் வெல்த்னா ஒரு கொய்ஸ் இருக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இப்ப வந்து இந்த கம்பானியன்ஷிப் வச்சுக்க அந்த ஸ்ட்ரெஸ் குறைவு இருக்கிறா, இல்லாட்டி லேட்டர் வந்து அந்த காசு சேஃப் இருக்கு, இது லேட்டர் வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் வந்து ஒரு லைக் டிசீஸ் ஆக்குது, என்ன பெட்டர் நீங்க யோசிக்கிறீங்க. அண்ட் வந்து சொல்ற மாதிரி கொஞ்சம் காசுல யோசிக்கிறீங்கன்னு. ஆனா சில ஆட்கள் வந்து இந்த காசு இல்லாத ஆப்ஷன்ஸுக்கு வந்து லைக் கிளினிக்ஸ் அப்படி இருக்கிற அந்த லோ இன்கமுக்கு லைக் ஃபுட் பேண்ட்ரிஸ் அந்த லைக் செல்லப்பிராணிக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி இந்த லைக் எல்லாம் இருக்கிற ஃப்ரீயா அண்ட் லோ காஸ்ட் வந்து இந்த கிளினிக்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த சிக்கா அப்படி வரது இருந்ததுன்னா கொண்டு போறதுக்கு. வேற வந்து கருத்து வந்து இந்த அந்த செல்லப்பிராணி வந்து மேனேஜருக்கு ஒரு வந்து மோட்டிவேஷன் கொடுக்க அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு. கணக்கம் மேனேஜருக்கு அவங்க வந்து ஒரு வந்து அந்த மோட்டிவேஷன் இல்லாம இருப்பேன். அங்க வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவேன் இங்கிலீஷுக்குள்ள இருக்கு. இங்க வந்து நாளைக்கு செய்யறேன், கொஞ்ச நேரம் இருப்பேன் செய்யுங்க. ஆனா இந்த செல்லப்பிராணியை செய்ய சொல்லினா நீங்க இருக்கிற பாத்துக்கு வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணி இருப்பேன். வாங்க நடக்குது கொஞ்சம் ஹர்ட் பண்ணிருப்பேன். இது பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வர உங்க செல்லப்பிராணி வந்து லைக் நடக்க கொண்டு போற ஒரு நாய்க்குட்டின்னு சொல்லியிருந்தேன். நடக்க கொண்டு போக அந்த உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ஆகும், அந்த செல்லப்பிராணிக்கும் எக்ஸசைஸ் ஆகும். இது வந்து மேனேஜர் வந்து இந்த ஆக்டிவ் வச்சுக்கொள்றது வந்து ஹெல்ப் பண்றேன். இந்த எக்ஸசைஸ் செய்ய வந்து அவங்க ஹெல்த்தியா இருப்பேன். அண்ட் வந்து அந்த லைக் வீட்டில் இருந்து கொண்டு டிவைஸ் பாக்குறவரை நிறுத்துவங்கள மோர் வந்து இந்த செல்லப்பிராணி வந்து மற்ற மேனேஜர் வந்து சோஷியலைஸ் பண்ண ஹெல்ப் வரும். நீங்க வந்து உங்க நாய்க்குட்டி வந்து ஒரு பாகுகளுக்கு வந்து நடக்க வைக்கிறீங்களா, இல்லாட்டி வந்து நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு பூனை வச்சுக்கிறீங்கன்னா இந்த இன்ட்ராக்ஷன் இந்த போனஸ் வந்து ஹெல்ப் வரும் உங்களை லைக் உருவாக்குறதுக்கு. அண்ட் வந்து இந்த செல்லப்பிராணிகள் வந்து இந்த வீட்டை வந்து லைக் ப்ரொடெக்ட் பண்ண சம் செல்லப்பிராணி இந்த டாக்ஸ் மாதிரி வந்து இந்த வீட்டு ஃபேமிலிஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. அவங்க சத்தமா குறைப்பேன் தெரியாக்கள் வந்துடுவேன்னா இது வந்து அந்த ஃபேமிலி அலர்ட் பண்றான் எனிதிங் நடக்குறேன்னா இது நிச்சயமா வந்து நல்லது. ஏன்னா வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் இருக்கேன். எனிதிங் நடக்க போறேன்னா ஹெல்ப் பண்ணுறது தெரியிருக்கு. அண்ட் மோர் வந்து செல்லப்பிராணி வந்து மேனேஜர் டிசபிலிட்டி வச்சுக்கொண்டு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சில செல்லப்பிராணி வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன். இந்த டிசபிலிட்டி இருக்க மேனேஜர் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மோர் இண்டிபெண்டன்ஸா இருக்குது. ஏன் டிசபிலிட்டி சில மேனேஜர் வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸ் வந்து இண்டிபெண்டன்சி வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா அவங்க சில ஆக்ஷன்ஸ் செய்ய முடியாது. அது இது வந்து லைக் இந்த பெட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுக்குற திருப்பி. எக்ஸாம்பிள் வந்து இந்த கைட் டாக்ஸ். ஸோ அந்த கண் தெரியாத மாணவர்களுக்கு லைக் சேஃபா நடக்கிற ரோட் கிராஸ் எல்லாம் அலர்ட் வச்சுக்கொண்டு ஹெல்ப் பண்ணும் அந்த பர்சன் வந்து லைக் நடக்கிறதுக்கு. இல்லாட்டி எனி லைக் அனிமல்ஸ் அந்த ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம். அப்ப கர்ஷன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தா நாங்க விளையாட வேணும் என்று சொன்னால் டோல் இருக்குத்தானே, நாங்க பாவைகளை வச்சே விளையாடலாம், அதுக்கு கட்டாயமாக இந்த அனிமல் தான் தேவை இல்லையே என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தா, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கின்றதா? திரும்பி சொல்றீங்களா? டோல் இருந்தா காணும், அதை வச்சே வடிவா நாங்க விளையாடலாம், அதோட எல்லாம் செய்யலாம். நிச்சயமா அனிமல் தான் வேணுமெண்டு இல்ல.
என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை பற்றி என்ன சொல்றீங்க? ஆனா ஒரு ரோல் வந்து ஒரு லிவிங் ப்ரீதிங் அனிமல் இல்ல. இந்த லிவிங் செல்ல பிராணிக்கு வந்து எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹெல்ப் பண்ணும். ஒரு பொம்மை வந்து நீங்க சொல்றது மட்டும் தான் செய்யும். ஆனா இந்த செல்ல பிராணி தனி மூளை வச்சுக்கிறேன். இது வந்து உங்களை யோசிக்க வைக்க. ஸோ வந்து நிச்சயமா ஒரு ரோல் வந்து ஒரு செல்ல பிராணிக்கு ஈக்குவல் இல்ல. நன்றி, நன்றி. ஓகே, அழகாகத்தான் இதுவரை கர்ஷனாவும் கூட தன்னுடைய அணிக்காக ஒரு விதத்திலே இறங்கினதாக இல்லை. நிரம்ப காரணங்களையும் வரும் அடுக்கி சென்றிருந்தார். இது அவசியம் இல்லை என்று சொல்லி. சாதனாவும் அதே போலத்தான் இது அவசியமானது ஒன்று என்றதை வலியுறுத்துறதுக்கு நிரம்பவே காரணங்களை கொண்டு வந்திருந்தார். அழகாக இருந்தது. இதை எதிர்த்து வருகிறார் மாயிலவன். அவசியம் இல்லை என்ற அணிக்காக. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான ஒரு மாலை பொழுதிலே வந்துட்டு இந்த நிகழ்விலே என்னை பங்கெடுக்கக்கூடியதற்கு மிகவும் நன்றி. அருமையான ஒரு தலைப்பு. அதாவது வந்துட்டு செல்ல பிராணிகள் தற்காலத்துக்கு அவசியமா இல்லையா அப்படின்றதுல அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வாதிட வந்திருக்கிறேன். அதாவது மனிதர்களோட வாழ்க்கையில வந்துட்டு பல காலமா விலங்குகள் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கை வந்துட்டு வகித்து வருது. நாய், பூனை, முயல், கிளி, இதுவே துபாய் பக்கம் போனீங்கன்னா சிங்கம், புலி கூட வளர்க்குறாங்க. இந்த மாதிரி பல விலங்குகளை வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு செல்ல பிராணியாக வந்துட்டு வளர்த்து கொண்டு வரோம். ஆனா ஒரு கேள்வி வந்துட்டு நம்ம மனதுல எழுது இல்லையா? செல்ல பிராணிகள் உண்மையிலேயே அவசியமா இல்லையா? ஏன் அது இல்லாட்டி எங்களால வாழவே முடியாதா? அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி ஒரு நிலை வந்துட்டு அது வந்துட்டு கண்டிப்பா அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. என்னுடைய தரப்பு வாதத்தின்படி அது வந்துட்டு அவசியம் இல்லை. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவே இங்கிலாந்தில் எனக்கான அனுபவங்கள் மிகவும் குறைவு. ஆகவே இப்போ அர்ஷனாவோ சாதனாவுக்கும் அவங்களுக்கும் இலங்கையில் அனுபவங்கள் குறைவாக இருக்கலாம். எனக்கு வந்துட்டு இலங்கையில் தான் அனுபவம் அதிகம். அதனால் நான் சொல்றேன். இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் பெரும்பாலும் கொழும்புல வந்து இருக்கும்போது வாடகை வீட்டுல தான் இருந்தோம். அந்த அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களால் நாயெல்லாம் வளர்க்கவே முடியாது. நாயோ பூனையோ எதுவுமே வந்துட்டு வளர்க்க முடியாது. அது வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் படைத்தவர்கள் வந்துட்டு அந்த நாயை வந்துட்டு வளர்க்குறவங்களா, நாய், பூனை இதுகளை வந்துட்டு வளர்க்குறவங்களா இருப்பாங்க. இதுவே ஊர் பக்கம் போனீங்கன்னு சொன்னா நிறைய பேர் எல்லாருமே வந்துட்டு வளர்ப்பாங்க. ஆனா இது வந்துட்டு உண்மையிலேயே சொல்றேன். இப்போ ஒரு சம்பவத்தை வந்து நான் சொல்றேன். தமிழகமா இருக்கட்டும், இலங்கையில கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். நான் பெருசா வெளியே வந்ததில்லை. அதாவது ஒரு சில வீடுகள்ல வந்துட்டு செல்ல பிராணிகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு வளர்க்குறாங்க. எதுக்காக வளர்க்குறாங்கன்னே தெரியாம வளர்க்குறாங்க. அதாவது ஒரு நாயை வந்துட்டு வளர்க்குறாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு காவலுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வந்துட்டு ஒரு வீட்டுல வந்துட்டு பிட்புல் மாதிரி ஒரு நாயை வளர்த்துருக்குறாங்க. அது வந்துட்டு ஒரு இப்ப அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 வயது பிள்ளையை வந்துட்டு அந்த நாய் வந்துட்டு கடிச்சு குதறி அந்த நாய்க்கு வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட செத்தே போயிருச்சு. சரிதானே? இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்துட்டு இந்த செல்லப்பிராணிகள் அவசியமா இல்லையா அப்படின்னு அந்த கேள்வி வருது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்துட்டு அவசியம் இல்லை. இது வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு ஒரு பெரிய விவாதமாவே எடுத்துக்கொண்டு வந்தாங்க இல்லையா? ஒரு ஒரு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா நாய்களை வந்துட்டு தங்களுடைய குழந்தைகளாவே வளர்க்குற ஒரு சில பேரும், இன்னொரு பக்கம் அந்த நாய்களால பாதிக்கப்பட்டவங்களுடைய மனவேதனை. சரிதானே? இதுக்காக நாங்க வந்துட்டு ஒரு பிராணியை வந்துட்டு நாங்க குற்றம் சொல்ல முடியாது. அதாவது அதுக்குத்தான் இப்போ ரோட்ல வந்துட்டு நாய் போகுதுன்னு சொன்னா கவர்மெண்டே வந்துட்டு அதை வந்துட்டு அந்த பிராணிகளை வந்துட்டு அள்ளிட்டு போற ஒரு வசதி வந்துட்டு உருவாக்குவாங்க. ஆனா வீட்டுல வளர்க்குற அந்த செல்ல பிராணிகள் மூலமா ஆபத்து யாருக்கு வருது? சரிதானே? இதுவே திருடர்கள் வந்தா வந்துட்டு காவலுக்கு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. பெரிய பெரிய அல்சேஷன் ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லாம் வளர்ப்பாங்க. ஆனா அது வீட்டுக்கு யார் வந்தாலும் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வித்தியாசம் தெரியாது. வீட்டுக்கு வந்துட்டு நல்லாக்கள் வராங்களா, கெட்டாக்கள் வராங்களா, யாரோ ஒருத்தர் வராங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தை தர போறாங்களோ அப்படின்றதுனால அதுக்கு தெரியாது. அது ஒரு 5 அறிவு மிருகம் தானே. அது வந்துட்டு கடிக்க போகுது. கடைசியில இவங்க என்ன செய்வாங்க? இவங்க தான் வந்துட்டு சரி வாங்க சீக்கிரம் ஆட்டோல கொண்டு போயிட்டு இவங்க தான் எல்லா வைத்தியத்தையும் பார்ப்பாங்க. இது வந்துட்டு தேவையே இல்லாத ஒரு ஹெடேக் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிதானே? இது வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லை. சாதனா வந்துட்டு சொன்னாங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது நாங்க வளர்க்கறதுனால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்குது. வெளியில இருந்து வாராக்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்துட்டு நாங்க பாக்கணும் இல்லையா?
அர்ச்சனா வந்துட்டு ரொம்பவே அழகா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது வளர்க்கறதுனால அதிகமான செலவு. சரிதானே? அது மட்டும் இல்லாம திடீரென்று வந்துட்டு என்னது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அசிங்கங்கள் செய்யலாம். அதனால எங்க எங்க வீட்ல வந்துட்டு குழந்தைகள் இருந்துன்னு சொன்னா, மருத்துவர்களே ஒரு சில பேர் சொல்லுவாங்க. உங்க வீட்ல வந்துட்டு இப்ப பிறந்த குழந்தைகள் இருந்துன்னு சொன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பிராணிகள அண்ட விடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாரி ஒரு நேரத்துல வந்துட்டு அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதுக்காக செல்லப்பிராணிகளே வேண்டாம்னு நான் சொல்ல வரையில. செல்லப்பிராணிகள் அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. சரிதானே? எங்களுடைய அதாவது தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும் என்ற மாதிரி, இதுவே வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு தெரியும். ஒரு சில பேர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பிள்ளைகளே இல்லை. அவர் வந்துட்டு 4, 5 நாய்கள வந்துட்டு வளர்க்குறாங்க. அது வந்துட்டு ஓகே. ஆனா வந்துட்டு சம்மந்தமே இல்லாம வந்துட்டு ஒரு சில இதுவே வந்துட்டு ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ரொம்ப ஒரு பெரிய பணக்காரர். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹஸ்கி ப்ரீட வந்துட்டு வளர்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 நாய வந்துட்டு வளர்த்துட்டு இருந்தாரு. இலங்கையில அவர தெரியும். அவர் ஒரு பெரிய நபர். அவர் வீட்டுக்கு வந்து நான் போகும்போது, அந்த நாய்களோட தான் கொஞ்சி விளையாடிக் கொண்டே இருப்பார். சரி அந்த நாய் யாரையும் எதுவும் செய்யாது. அந்த அளவுக்கு ட்ரெய்னிங் குடுத்து வளர்த்துருக்காங்க. இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பல்லாம் அந்த வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இருக்கும். சரிதானே? அந்த ஃப்ரிட்ஜ எப்பப்பலாம் திறக்குறாங்களோ, அந்த நாய் வந்து உள்ள போய் ஓடிரும். உள்ள ஓடி போய் உட்கார்ந்துரும். ஏன்னு சொன்னா, அது வந்துட்டு ரஷ்யா, யூரோப் அந்த மாரி ஒரு நாடுகள்ல இருக்க வேண்டிய ஒரு நாடு. ஒரு ஒரு நாய், ஒரு பிராணி. அத வந்துட்டு நாங்க என்ன செய்கிறோம்? எங்களுடைய ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக அந்த நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி, இத வந்துட்டு ப்ரீடிங் பண்ணி, அத வந்துட்டு நாங்க எங்கட நாடுகள்ல வளர்த்துக் கொண்டிருக்கோம். இலங்கையில, இந்தியாலயும் இது வந்து நடக்குது. இதுக்காக ஒரு சில பணம் படைத்தவர்கள் என்ன செய்வாங்க? ஐஸ் கட்டிகள கொட்டி, அதுல வந்துட்டு அந்த நாய வந்து படுக்க வைப்பாங்க. இது எத்தன பேர் வந்துட்டு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு தேவையே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்ல வரேன். ஏன் அங்க இருக்கிற ஊர் நாய்களையே இவங்க வந்துட்டு வளர்த்துட்டு போலாமே! நாங்க வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிற நாய்கள தான் நாங்க கண்டிப்பா வளர்க்கணும்னு எந்த அவசியமே இல்ல. இன்னும் ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னும் ஒருத்தர் நாங்க இருந்த ஒரு தெருவிலே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் படைத்தவர் அவரும். கண்டிப்பா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்துட்டு வளர்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு மகன். அவர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார் படிக்கிறதுக்கு. ஒரு நாள் ராத்திரி வந்துட்டு சர்ப்ரைஸ் குடுக்குறதுக்காக வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சிருக்கிறார். சரிதானே. அந்த நேரத்துல அந்த நாய்க்கு அது என்ன தெரியுமா? அது ஐந்தறிவு விலங்கு. இவன் யாரோ திருடன் தான் போலன்னு சொல்லி, அவன கடிச்சு குதறி சம்பவ இடத்திலேயே அவன் வந்துட்டு பலியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இத வந்துட்டு நீங்க எப்படி ஒரு அவசியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லலாம்? கண்டிப்பா இப்போ சாதனா சொன்ன ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஒரு நல்ல பாயிண்ட். இதுவே கண் தெரியாத ஆட்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும். இதுவே வந்துட்டு போலீஸ்காரங்க கூட வந்துட்டு நாய்கள வந்துட்டு வச்சிருப்பாங்க. திருடர்கள பிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல செல்லப்பிராணிகள் அவசியம். ஆனா சம்பந்தமே இல்லாம நாங்க வந்துட்டு எங்களுடைய தேவைகளையும் விட்டுட்டு, எங்களுடைய நேரத்தையும் வந்துட்டு அதுகளுக்காக செலவழிச்சு, எங்களுடைய பணத்தையும் அதுக்காக செலவழிக்கிறது வந்துட்டு, அது அந்த அளவுக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். எங்கட வீட்ல நடந்த ஒரு சம்பவத்தையே சொல்றேனே, பக்கத்து வீட்டுக்கு போவாரு. எங்கட அக்காவே வந்துட்டு ஒரு பூனை ஒண்ணு வளர்த்தாங்க. பார்த்தா அது ஒரு பெண் பூனை. சரிதானே? முடிந்தது கதை. ஒரே ஒரு பூனை வந்தது. அது ஒரு 3 குட்டி போட்டது. அந்த 3ல ஒரு 2 பெட்ட. அது ஒரு 3 குட்டி. இப்படியே வந்துட்டு தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 12 பூனை கிட்ட வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்துட்டு கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்னா, வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெடேக், ஒரு தலைவலி ஆயிருச்சு. இதுதான் அவசியம் இல்லன்னு இது இது வந்துட்டு அந்த பெட்ட பூனை பிறந்துட்டுன்னு சொன்னா, அதுக்கு வந்துட்டு ஆப்பரேட் பண்ணுவாங்க. சரிதானே. அந்த கர்ப்பப்பைய நீக்கி அத வந்துட்டு குட்டி போட விடாம. இதெல்லாம் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு இயற்கை சமநிலைய தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே. இந்த மாதிரி தேவையே இல்லாத விஷயங்கள் தான் வந்துட்டு செய்ய தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் செல்லப் பிராணிகள் எங்களுக்கு அவசியமா? இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ பெரும்பாலும் பார்க்க போனால் நான் சொன்னது மாரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ ஆதரவே இல்லாம தனிமையில இருக்கிறவங்க வந்துட்டு செல்லப்பிராணிகள வளர்க்கிறதோ, போலீஸ்காரங்க வளர்க்கிறதோ, இல்ல கண் தெரியாதவர்கள் ஒரு தேவைக்கு வளர்க்கிறது எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனால் அது நம்ம தேவைக்காக வளர்க்கிறோமா? இல்ல நம்முடைய அந்த அற்ப சந்தோஷத்த, அந்த சுயநலத்துக்காக வேணுமென்றே சொல்லி அந்த நாய வளர்க்கிறோமா? இல்ல பூனைய வளர்க்கிறோமா? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தனக்கு மிஞ்சி தான் தானம் தரும்ன்ற மாதிரி, முதல்ல எங்களுடைய தேவைகள தான் நாங்க பூர்த்தி செய்யணுமே ஒழிய, அத விட்டுட்டு ஒரு நாங்க வந்துட்டு ஒரு செல்ல பிராணிகள அர்ச்சனா கூட ரொம்ப அழகா சொன்னாங்க. நாங்க வந்து திடீர்னு ஒரு சம்மருக்கு ஹாலிடே போறேன்னு சொன்னா, அத பார்க்கறதுக்கு இங்க ஒரு ஆள விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கு. அப்ப ஏன் அவங்க ஹாலிடே போ வேணாமா? அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஸோ
செல்ல பிராணிகள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அவசியம் இல்லை அப்படின்ற என்னுடைய தரப்பு வாதத்தை நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மயிலன் இணைந்திருந்தார். உண்மையா நிரம்ப விஷயங்களை வெளியில கொண்டு வந்திருந்தார். நானும் அது என்ன காலத்துல கேள்விப்பட்டிருந்தேன். அந்த 2 பெற்றோர்கள் கொழும்புல தான் அந்த சம்பவம் நடந்தது. பெற்றோர்கள் நீண்ட காலத்தின் பின்னர் வெளிந்த தேசத்திலிருந்து மகன் வருகின்றார். சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வரைக்கல அவை அந்த நாய் வளமிக கட்டி இருக்கிற நாய் வந்து அண்டு அவுட்டு விட்டுட்டு வெளியில போயிட்டினான். சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக மதுனால பாஞ்ச உள்ளுக்கு போகைக்குள்ள கடிச்சு குதறி அந்த இடத்துலயே அந்த மகன் சரியா போயிட்டார். அது நாங்க ஊர்ல இருக்க கேள்விப்பட்ட விஷயம் தான் இது. அப்படி கணக்க விஷயங்கள் நடந்திருக்குது. என்ன பொறுத்தளவுல நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இப்ப எங்களுக்கு என்ன தேவை? இப்ப மயூரன் சொன்னது போல ஸ்ரீலங்காவில் அவ்வளவு வெதர்களை கொண்டு வந்து இந்த குளிர் தேசங்களில் இருக்கக்கூடிய நாய்களை வளர்க்கின்றார்கள். அது தேவையா என்றால் உண்மையா அது தேவையில்லாத ஒரு விஷயம். இன்றைக்கு கரண்டுக்கு கட்டுற பில் வந்து சுற்றியான பெரிய ஒரு அமௌண்டா இருக்கு ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல. அப்படி இருக்க நிரம்ப பேர் நாய்க்காகவே ஏசி வச்சிருக்காரு வீட்டுல. உண்மையாக எங்கட வீடுகள அம்மாக்கள் வந்து ஒரு ஃபேன் வந்து நாய்க்காகவே போட்டு இருக்க வேணும் நாய்க்கெல்லாம். மற்ற அவைக்கு இதுதான் சாப்பாடு வேணும். இப்ப இந்த சாப்பாடுன்னா அவை அதை தவிர வேற சாப்பிட மாட்டேன். அப்படிலாம் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப எல்லா வீட்டிலையும் அது வசதியா இருக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. மற்ற தேவையில்லாத ஒரு வேலைப்பழுக்கள், எல்லாருக்கும் வேலைப்பழுக்கள், வயது முதிர்மை இவையெல்லாம் இருக்கைக்குள்ள வந்து என்ன செய்வதுன்றதுக்காக செய்ய வேண்டிய விஷயமும் இருக்குது. உண்மையாகவே ஒரு செல்லப்பிராணியை வளர்க்க வேண்டும் என்றால் எங்களோட மனதளவிலையும் உடம்புலவிலையும் நாங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். அவைக்கு அன்பு காட்ட வேண்டும், சிணக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, பொறுமை நாங்க வேண்டிய வேலையெல்லாம் செய்யறதுக்கு நாங்களும் ஆரோக்கியமா இருக்க முடியும். கணக்க விஷயங்கள் இருக்குது. இப்படி இருந்து பார்க்கலாம். ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்களையும் தெரியணும். முதல்ல இப்படியான சிரமங்களும் எங்களுக்கு வந்துதான் இருக்குன்றது. அப்ப எங்கட காலத்துல நாங்கள் சின்ன நேரம் கேட்கல ரோட்டு வழிய யாராவது வந்து இந்த கிணக்க பூனைக்குட்டிகள் நாய்க்குட்டிகள் என்று சொன்னா தெரியாம கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கணும். அந்த நாய் பூனை வளர்க்குறாங்க சொன்னா அவைய பராமரிக்கலான்னு நாங்கள் என்ன செய்வோம், ரோட்டால போயிட்டு வரைக்கல அவைய கண்டு அப்படியே எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வீட்டை வந்துடும். வீட்டை வந்து அவைக்கு குளிக்க வந்து சாப்பாடு வச்சு பால் வச்சு எல்லாம் தண்டு வரைக்க கடைசி எங்கட விட நாய்க்குட்டி பூனைக்குட்டி கூடிடும். அவ இப்படி இருந்து போகல அவையும் எங்களுக்கு நல்ல விசுவாசமா இருந்து வரைக்கல அவைக்கு ரெண்டா எங்கட கேட்டாண்டு உள்ளக்காரம் வந்துடக்கூடாது. வந்து எங்கட கேட்டடியால யாராவது ரோட்ல போனாலும் ஓடி போய் கடிச்சு போடுவிடும். அது பார்த்தா எங்க வீட்டை வந்து அந்த நாய்க்குட்டி வந்து ஒரு அந்த வேட்டை இனம் வேட்டை இனங்கள் எங்க தேவைப்படுமான்னு சொன்னா ஒரு வயல் பிளவுகள் செய்யற இடங்களுக்கு அவைக்கு அந்த ஒரு வேட்டைக்கு போராக்களோட அல்லது அந்த காவலுக்கு நிக்கிறதுக்கு அவை உண்மையா தேவையான ஒரு இனம் அந்த வேட்டை நாய்கள். ஆனால் நாங்கள் சாதாரண வீடுகளில் வச்சு வளர்க்கறதுக்கு அவை வந்து கொஞ்சம் எங்களோட வீட்டுக்காரோட நல்லா இருந்துன்னு சொன்னாலும் வெளியில இருந்து ஒரு அணில் வந்துடக்கூடாது, ஒரு எங்களோட கேட் தாண்டி யாரும் போயிடக்கூடாதுன்ற ஒரு பிரச்சனை வைக்கிருக்குது. அப்படி இருக்க கடிகைகள் வந்து நிரம்ப பகைமை. எல்லாரும் வந்து உங்களோட நாயை நீங்கள் கட்டி வளவங்க இல்லாட்டா நாங்க புலிசுக்கு போவோம் எல்லாம் எங்களை சொன்ன கதைகளும் இருக்கின்றது. அதே போல எங்களுக்கு வந்து இனியில என்று நான் அக்கா தம்பி இருக்க 3 பேரும் சின்ன பிள்ளைகளா இருக்க எங்களோட அம்மா வந்து எங்களை தனியா விடுவாண்ட நான் 3 பேரும் வந்து டியூஷனுக்கு போனேன்னா கோயிலுக்கு போனேன்னா நாங்களே தனியா போவோம். எங்களுக்கு ஜூலி என்ற ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அவ எங்களுக்கு பின்னுக்கே வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போய் ஆனா எங்ககிட்ட எந்த ஒரு திருநாய்க்களும் வரவிட மாட்டா. அவ கவனமா கூட்டிக் கொண்டே கோயில் பூச முடியும் நினைக்கும் அதுல இருந்து எங்களை கூட்டிக் கொண்டிருவா. அதுக்கு ஓடி வந்து வீட்டையும் இருக்கா வந்து அம்மாக்களையும் பார்த்துட்டு அதே போல டியூஷனுக்கு போகைக்கு டியூஷன் வாசல்ல எங்களை கொண்டு விட்டுட்டு எல்லாம் சுத்தி பார்த்து திருப்பி வீட்டையும் இருக்கா வந்து பார்த்து திருப்பி அந்த முடிகிற டைமுக்கு தானே வந்து எங்களை கூட்டிக் கொண்டு கவனமா வருவா. அப்படி அது எங்கிட்ட என்ன எங்களுக்கு ஒரு 4வது சகோதரம் போலயே இருந்த நாய் இந்த இறப்பு காலத்துல கொஞ்சம் வயது போய் கொண்டு கேட்க திருந்த நாய்கள் கடிச்சு வைக்க அந்த பிசர் வந்து இறக்குற தருவாயிலும் கூட நாங்க பாடசாலைக்கு போயிட்டு வெறுந்தனைக்கும் அது வெயிட் பண்ணி அந்த உயிரை விடாம வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறா. அவ்வளவு சரியான பாசம் அந்த நாய்க்குட்டி எங்கள அவ்வளவு சரியான பாசம் இருந்து அந்த எங்களை கண்டுதான் உயிர் விட வேணும்டா. அப்ப அப்பான்னு சொல்றார். ஆனா நான் காலமே முதல் நாள் சொல்றேன் நீங்க பலவிடம் போயிட்டு வர்றதுக்கு இல்ல அந்த நாய் இறந்துட மட்டும் சொல்றாரு. அப்ப நாங்கள் சரியான காலையில போகைக்குள்ளே சரியான கவலையோட போய் கொண்டிருக்கிறோம். ஒரு மரத்துக்கு கீழே இருந்த கட்டிலுக்கு கீழே தான் போய் படுத்துக்கொண்டு நாங்கள் செட்டியா பாடசாலை முடிஞ்சு வீட்டை வந்து வாரம் எங்களை பார்த்துட்டு அந்த இடத்துலயே அது உயிரை விடுது. அந்த பாசத்துக்கு ஈடுனை வந்து இல்ல. அப்படியான வரலாறுகளும் இருக்கின்றது. அப்ப உண்மையாவே இப்ப 2 கதையும் எங்களுக்கு இருக்குது. இன்றும் கூட நாங்கள் செல்ல பிராணியை வளர்க்கிறோம். அது எங்கட வீட்டுல ஒரு ஆளை போல ஒவ்வொரு 4 வீட்டுல 4 நபர்கள் சொன்னா 4 பேற்ற எண்ணங்கள் சிந்தனைகளையும் அது உள்வாங்கிக் கொள்ளும். இப்ப நாங்க என்ன கோபத்துல இருக்கிறோமா சந்தோஷத்துல கோபத்துல இருந்தேன்னு சொன்னா கிட்ட வர மாட்டோம், ஓடிவா தண்டை பெட்ல படுத்துருவா.
இதே சந்தோஷமா இருந்தா எங்களோட வந்து துள்ளி குதித்து விளையாடுவான்றது, தன்னுடைய பந்துகளை தூக்கி கொண்டு வந்து விளையாடுன்னு சொல்றது, அப்படி எங்களை ஆக்கிரமிக்கிற தன்மையும் அவாக்கு இருக்குது. அதே போல சாப்பாடுகள், காலையில இருந்து மாலை வரைக்கும் சாப்பாடு கொடுக்காட்டாலும் அவக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப இடையில வந்து ஒரு ஆள் சாப்பிடுவாரா இருந்தா அவை அந்த டைம்ல தனக்கு தரணும். ஏன் அவை சாப்பிடும், எனக்கு தெரியல. பெரிய அட்டகாசமா இருக்கும். ஆரம்ப காலத்துல அவ வீட்டை வேலைக்குள்ள வந்து கத்து கத்துன்னு கத்தி தண்ட சாப்பாடு கேட்பா. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. அவ தண்ட அந்த டெக்னிக்கை மாத்தி கொண்டா சாப்பாடு குடுக்கலைன்னா என்ன செய்வாண்டா, ஓடி போய் எங்கேனாலும் ஒரு பேப்பர் எடுத்து கொண்டு கிளிக்கு கிழிச்சு போட்டு, நாங்க அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிக்க பேப்பர் கிழிச்சிருக்கேன்டா, ஓ அவக்கும் பிரச்சனை இருக்கு, அவக்கு பசி வந்திருக்கு, நாங்க குடுக்கல, அப்ப எங்கள பிள்ளை என்று போடும் அவனோட சாப்பாடை கொடுக்கணும். அப்ப எங்களை விரட்டுற தன்மைக்கு அவ வந்துட்டா வீட்டுல ஒரு ஆள் முதல்ல. அதே போல எல்லாரும் அன்பாத்தான் இருக்கணும். இப்ப அவளோட ஈவன் நாங்கள் பிள்ளையோட கண்டிச்சு கொள்றது கடிஞ்சு கொள்றதுல பார்க்க அந்த எங்கட சில்ல பிராணிட்டு நாங்க கடிஞ்சு கொள்றது இல்ல. அதாக ஒரு செல்லமான ஒரு விஷயமா எங்களுக்கு இருக்குது. மற்றது எங்களோட தனிமை, நிச்சயமாக தனிமை இல்லை. பிள்ளைகள் பாடசாலை வேலையில இளம் வழியில போனாலும் கூட அந்த தனிமை வந்து இங்க வாட்டுறையில அவ வருவா. கொஞ்ச நேரம் தனி இருந்தாலும் தான் ஓடி வந்து ஏதாவது செய்வா, கால டக்குனு நக்கி போட்டு போவா, அதை சுரண்டுவா, தன்னோட விளையாட விட சொல்லி. கொஞ்ச நேரம் தனியா இருந்தாலும் ஏதாவது அந்த தூக்கி கொண்டு வா, விளையாட வான்னு சொல்லி எங்களை போஸ்ட் பண்ணுவா. சின்ன ஒரு சத்தம் காது வடிவா அந்த காது அசைஞ்சு போய் வரும். எங்களை கேமராக்கள் வழியில இருந்தாலும் கூட அந்த கேமராக்கள் வந்து எல்லா நேரத்திலும் சரியா வேலை செய்ய மாட்டில்ல. ஆனால் இவ வந்து சின்ன ஒரு அதிர்வுங்கிற ரோட்டு கேட்டுக்கு நேரா வெளியில ரோட்ல சின்ன ஒரு அசைவு இருந்தாலும் காது அப்படி மடிச்சு வச்சு காது கொடுத்துக்க தலை அப்படியே திரும்பும். அவ்வளவு அவதானம் சிட்டியான எங்கட வீட்டு எல்லைக்குள்ள எந்த ஒரு பூனையோ அல்ல பறவைகளோ வந்துடக்கூட பார்த்து கத்துவதாட்டு கத்துவா, வரக்கூடாது. மற்றது மேல வந்து பிள்ளைகள் வந்து அக்காவும் தங்கையும் ஏதாவது அவைக்கு கருத்து முரண்பாடு இருக்கேக்கல வேண்ட சத்தங்கள் கொஞ்சம் உயர்வா கேட்டுட்டு சொன்னா உடனே கத்தி என்ன போய் என்னன்னு கேட்க சொல்லுவா, என்ன விரட்டுவா, போய் கேட்க சொல்லி என்ன விடவே மாட்டா. அப்படி அந்த ஒவ்வொருத்தற்ற தன்மைகளையும் குணங்களும் சட்டியா அறிஞ்சு வச்சிருக்கிற அந்த அப்படி பார்க்க சரியான சந்தோஷமாக இருக்கும். அந்த தனிமைன்றது இங்க இல்ல. அப்படியும் இருக்கின்றது. ஆனா இலங்கையை பொறுத்த அளவுல சாப்பாடு பிரச்சனை இல்லை. நாங்க சின்ன இருக்கிற காலத்துல வந்து இன்றைய காலகட்டத்துல அவைவை வளர்க்கிறவே தான் சாப்பாடு வைப்பினம். அந்த நாய்கள் அங்குதான் சாப்பிடும்ன்ற பழக்கம் நாயலும் பழகி கொண்டினோம். ஆனா நாங்க சின்ன இருக்கிற காலத்துல வந்து ரோட்ல இருக்கிற நாயும் வீட்டை வந்து சாப்பிடுவோம், எங்க நாயும் பக்கத்து வீட்டுல போய் சாப்பிடும். அது கொற்ற இடங்கள் சாப்பாடு கொட்டு வீணம் அப்படி எல்லாம் இருந்தது. இப்ப இன்றைக்கு வாழ்க்கை நடைமுறைகள் கொஞ்சம் நிரம்ப மாற்றங்களை சந்திச்சதால அந்த பிராணிகளை வளர்க்கிறதுல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. ஆனா எங்களுக்கு அது தகுதியான செல்ல பிராணியா, எங்களுக்கு எல்லாம் தேவையான பொறுத்து தான் உண்மையா அது அவசியம் இல்லை என்று மாறுறதுன்னு என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. பாப்பா சாதனா, சாதனை நீங்கள் கருத்துக்கள்ல உங்களோட தெளிவாகத்தான் இருக்கின்றீர்களா? நிச்சயம் அவசியம் இந்த செல்ல பிராணி என்ற, அல்லது ஏதாவது மாற்றங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கின்றதா, அல்லது உங்களோட விஷயம் ஏதாவது புதுசாக விஷயங்கள் வச்சிருக்கீங்களா சொல்றதுக்கு? எது சொல்லிக்கிறேன். இந்த செல்ல பிராணி வந்து மற்றாக்கள் பார்த்து வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் வர்ற வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வர குறுக்குவேன். ஆனா வந்து மற்றவர்கள் பார்த்து என்ன நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க வாழ்றது இல்ல. நீங்க எப்பயும் உங்களுக்காக தான் வாழ்ற. உங்களுக்கு வந்து இந்த செல்ல பிராணி சந்தோஷம் கொடுக்குறேன்னா நீங்க வச்சிருங்க. அண்ட் வந்து செல்ல பிராணி வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளுக்கு கணக்கு சந்தோஷமும் சிரிப்பு வந்து கொண்டாடும். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க செல்ல பிராணி நீங்க ஒரு வீட்டுல விளையாட நினைக்கிறீங்க. இதே வந்து இந்த வீட்டுக்கு சந்தோஷமான குறுக்கு. நடுவர் கூட அவங்க கதை சொல்லிக்கிறேன் செல்ல பிராணிக்கு. இது சொல்லிக்கிறதுக்கே சிரிப்புல தான் சொல்லிக்கிறேன். காட்டுற எவ்வளவு சந்தோஷம் வந்து குறுக்குறாங்க. நீங்கள் வந்து வேலை இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வர வீட்டு வர பாக்குறீங்க, ஒரு வந்து செல்ல பிராணி வந்து உங்களுக்காக காத்து கொள்ளைக்கிற உங்களோட டெய்ல் வந்து பேக் போய் கொண்டு சிரிச்சு கொண்டு வந்து எங்கெல்லாம் ஓடி கொண்டிருக்கிற. இது வந்து உங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கும். அண்ட் வந்து இந்த செல்ல பிராணிகள் வந்து மனதிற்கு ஒரு பர்பஸ் கொடுக்குற கணக்காக யோசிக்கிறேன். வாழ்க்கை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அவங்க வந்து கேர் இல்லை. லைக் அவங்க ஸ்கூல்ல போற வீட்டு வர்ற படுக்கிற அப்படி ரூட்டீனா இருக்கிற வாழ்க்கை வந்து கொஞ்சம் சந்தோஷமும் ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்கும் அவங்க வாழ்க்கைக்கு. அதுல மோட்டிவேஷன் கொடுக்கும் வந்து இப்படி அவங்க செய்வோம் விளையாடுவாங்க. இந்த டைம் வந்து ஃப்ரீ பண்ணுவோம் அவங்க ஸ்கெட்யூல் இருந்து இந்த செல்ல பிராணி விளையாட. இது வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் வந்து கொடுக்கு. அது வந்து சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து இந்த செல்ல பிராணி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த லைக்
பேஷன்ஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறேன். எழுதுறப்ப சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து பெரிய வயசுலேருந்து வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அவனை சொல்கிறேன். ஆனால் வந்து சின்ன வயசுல சொல்கிறது தான் நான் எப்பயும் நல்லது. சின்ன வயசு சொல்லிக்கொண்டே அவங்க வந்து வளர வளர லேர்ன் பண்ணுற வந்து பெரிய லைக் லைக் வயசு கூறுக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து இந்த செல்லப்பிராணி வளர வந்து அவங்க பேஷன்ஸ் கொடுக்கு. இந்த செல்லப்பிராணி எப்படி வந்து சொல்லி கேட்கறதுல இந்த பேஷன்ஸ் கொடுக்கு. அண்ட் கைண்ட்னஸ் அண்ட் கேரிங் செய்ய வந்து ஹெல்ப் பண்ணும் லேர்ன் பண்ணுறதுக்கு. இந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு செல்லப்பிராணி வந்து ஹெல்ப் பண்ணும் லேர்ன் பண்ணுறதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சாதனா. சாதனா தன்னுடைய கருத்துல சரியாகத்தான் இருக்கிறார். அவர் இன்னும் தடம் மாறையில அவசியம் என்ற அன்னைக்காக வலுவான காரணங்களை இங்கே அடுக்கிக் கொண்டிருந்தார். அவர் மறைஞ்சது. அதே போல ஹர்ஷனா அவசியம் இல்லை என்ற அன்னைக்காக உங்களுடைய காரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இது கொஞ்சம் நீங்க சொல்றீங்க அவங்க பயங்கர சந்தோஷம் கொடுக்கிறது, பட் ஆக்சுவலி கவலையும் கொடுக்கிறது. ஸோ அந்த செல்ல பிராணிகள் செத்து போயிட்டா உங்களுக்கு பயங்கர பயங்கர கவலை. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கூல் நண்பர்கள் அவ அந்த நாய்க்குட்டி சாட்லி நாய்க்குட்டி இல்ல நாய் வயசுக்கு செத்து போயிடுச்சு. அவ ஒரு 4 நாள் ஒன்றும் சாப்பிட மாட்டா, கதைக்க மாட்டா, சும்மா கண்ணும் அந்த சிவப்பா இருந்துட்டு திருப்பி திருப்பி அழகிறதுக்கு கண்ணும் லைக் ஸ்வோலனா வந்துட்டு. ஸோ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும், பட் நீங்க ரியலைஸ் பண்ண வேணும், நீங்க ரெடி அடுக்க வேணும். அந்த செல்லப்படானி செத்து போயிடும். அண்ட் ஐ திங்க் இது கொஞ்சம் இது தேவையில்லை. இது கொஞ்சம் நீங்க தெரிய வேணும். நீங்க அந்த ஹாப்பினஸ் போடுது. ஸோ நீங்கள் அவசியமா இல்லை. கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கலாம். ஆனா நீங்களோட டொல் இருந்ததா உங்களுக்கு டொல் இருக்கத்தா நீங்க சும்மா சந்தோஷமா இருக்கலாம். உங்களோட ஆக்கள் லைக் ஆக்சுவல் ஆக்கள் ஹியூமன்ஸ், உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வெளியில ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேபி உங்களோட அம்மா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைகள் அவங்களும் நீங்க சொன்னீங்க அந்த சாதனை சொன்ன அந்த அவங்க சின்ன பிள்ளைக்கு பேஷன்ஸ் அண்ட் கைண்ட்னஸ் ஹெல்ப் பண்ணும். ஆனா நான் சின்ன வயசுடன் ஒரு செல்ல பிராணி இல்லை. நான் பேஷன்ஸ் அண்ட் கைண்ட்னஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸோட தான் லேர்ன் பண்ணிட்டேன். அப்படி நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் ஆக்சுவலி நாங்களோட அந்த லைக் அந்த டாய்ஸ் அந்த டால்ஸுக்கு சொல்றது, நீங்கள் எது செய்யலாம், நீங்க முதலா போகலாம், நீங்க ஷேர் பண்ண வேணும், நீங்க கைண்டா இருக்க வேணும். அண்ட் ஐ ஃபீல் லைக் அந்த செல்லப்பிராணி பயங்கர லைக் ரீலா இருக்கும். ஸோ மேபி லைக் ஸோ நான் சொல்றது பயங்கர அவசியமா இல்லை. ஸோ தேவையில்லை. நன்றி, வணக்கம். நன்றி ஹர்ஷனா. கிருஷ்ணா சொல்லியிருந்தார். இப்ப சாதனா சொல்லக்குள்ள நிரம்ப சந்தோஷங்களையும் நிரம்ப எங்களுக்கு படிப்பினைகளையும் தந்தாலும் கூட அவன் இறப்புகளும் இழப்புகளும் எங்களுக்கு சோகத்தையும் கவலையும் தருகின்றது. இதெல்லாம் தேவையானது ஒரு கேள்வியா வச்சிருந்தா. தன்னுடைய நண்பர்கள் மூலம் தான் அதை பார்த்ததாகவும் இதே ஒரு டோலை வச்சிருந்தா இவ்வளவு கவலை இல்லை என்றதையும் இங்க கொண்டு வந்திருந்தார் ஹர்ஷனா. நன்றிங்களுக்கு. அதே போல மயிலவன் அதே தரப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? அப்படின்றது வந்துட்டு எல்லோருக்கும் இது வந்துட்டு ஏற்றதல்ல. இது வந்துட்டு அவசியமாக இருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற ஒரு பொது மக்களுக்கு வந்துட்டு எல்லோருக்கும் ஏற்புடையதாக பெரிய பொறுப்பு. ஒரு செல்ல பிராணிகளை வளர்க்கிறது ஒரு சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி. அவற்றுக்கு தினமும் உணவு, மருத்துவ பராமரிப்பு, அதுக்கு வந்துட்டு தடுப்பூசி சரியா இல்லை. நாங்க வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு ஒரு நேரத்தை வந்துட்டு செலவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அதே நேரம் இப்போ நாங்க வந்துட்டு எங்களை விட்டு நாய்கள் வந்துட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைகளையோ இல்லை பக்கத்து வீட்டு இன்னொரு பிராணியோ கடிச்சிட்டுன்னு சொன்னா கணேசினேக்கா சொன்னது போல தேவையில்லாத பகைமை அது வந்துட்டு எங்களுக்கு மன அழுத்த சில பிராணிகளை பராமரிக்கிறதுக்கான பணம் வந்துட்டு ஆட்களுக்கு வந்துட்டு அதிகமா தேவைப்படும். ஸோ அதிகமா பணம் வச்சிருக்கிறவர்களுக்கு வேணும் என்று சொன்னா இந்த செல்ல பிராணிகள்ன்றது வந்துட்டு ஒரு அவசியமான விஷயம். உடையது அல்ல. சுத்தம் மற்றும்
அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து காரணமா இருக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அது ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும், சின்ன பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் கொண்டு வரதுக்கும் நேரம் காரணம் இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு அனைவருக்குமே செல்ல பிராணிகளை வளர்க்கும் ஒரு சூழ்நிலை பிரச்சனையினால் கூட வந்துட்டு அவங்களால வந்துட்டு செல்ல பிராணிகள் வளர்க்க முடியாத ஒரு சூழல் வந்துட்டு எல்லோருக்கும் இது ஏற்படல. இந்த காலத்துல வந்து செல்ல பிராணிகள் அப்படின்றது அந்த அளவு தூரத்துக்கு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம நாங்க வந்துட்டு சில நேரங்கள்ல நவராத்திரி தினங்கள்ல மரக்கறி சாப்பாடு மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த நேரத்துல வந்துட்டு நாய்க்கும் பூனைக்கும் வந்துட்டு நாங்க இந்த மரக்கறி சாப்பாடை கொடுக்க முடியும் இல்ல. அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு வீட்டுல அந்த சுகாதாரம் அந்த அடிப்படை சூழ்நிலை வந்துட்டு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு நாங்க தவிர்க்கணும்னு சொன்னா இந்த செல்லப்பிராணிகள் அப்படின்றது எல்லோருக்கும் அவசியம் அல்ல. ஒரு சில பேருக்கு அவசியமாக இருக்கலாம், அவர்கள் கருதலாம் அப்படி. ஆனால் பொதுவாக இது வந்துட்டு எல்லோருக்கும் ஏற்புடைய அல்ல. என்பதை நான் முன்வைத்தேன் என்று. நன்றி. அது மைனனுடைய கருத்தாக இருந்தது. எல்லோருக்கும் அது ஏற்புடையானதாக இருக்காது. அவைவே தேவையானவர்கள் அந்தந்த சந்தர்ப்பத்துல தேவை மாறுபடும் இந்த கருத்துன்றதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. இப்பொழுது நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல வந்திருக்கிறோம். இன்றைக்கு செய்திகளை பார்க்கின்ற போது இந்த ரேபிஸ் நோயால பாதிக்கப்பட்ட நியூஸுகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கு இந்த அறிகுறிகள் தெரியறதுக்கு முதலே நாங்கள் அதனுடைய தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது குறித்த சில தினங்களுக்கு பிறகு அதனுடைய ரியாக்ஷன் தொடங்கிவிடும் என்று சொல்லி நாய்களைப் போலவே குறைக்கின்றார்கள். உயிர்களை நாங்கள் இழந்தும் இருக்கின்றோம் இந்த நாய்க்கடியினால. அப்படியான நியூஸ்களும் பரவலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மை சாதனா இந்த கருத்துக்களை பார்க்கல நாங்கள் அந்த நாய்க்கும் எங்களுக்குமான தொடர்பு ஸ்மூத்தாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையா சாதனா சொன்ன விஷயங்கள் அவ்வளவும் சரியாக இருக்கின்றது, ஏற்றதாக இருக்கின்றது. அதே போல ஹர்ஷனா சொன்ன மாதிரி எங்களுக்கு பண தேவைகளும் அவைக்கு எங்களுக்கே சாப்பிட வழி இல்லைன்னு சொன்னா அவை சொல்லல எங்க அந்த நாய்க்குட்டிகளை பூனைக்குட்டிகளை எங்கட கொண்டு நீங்க வளவும் கொண்டு அந்த அவை சொல்லல எங்களை நாங்கள் கொண்டு வந்து போட்டு அவைக்குரிய தேவைகளை சரியா செய்யாட்டா அதுவும் ஒரு பாவம். அவை ஒரு மன உளைச்சலுக்கு அந்த பிராணிகள் ஆளாவினம். உண்மையா அது ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அவைக்கு இடமில்லை. இப்ப எங்களுக்கே இடமில்லையண்டா அவைக்கு சரியான இடம் கொடுக்காம அவை பாவமாங்க போச்சு என்று சொல்லி கொண்டிருக்கல அவை நாங்க துன்புறுத்துற மாதிரி இருக்கும். அவைக்கு சரியான நேரத்தை உண்மையா அவையோட விளையாடு இல்லைன்னு சொன்னா அவைக்கு நிரம்ப மன உளைச்சல கொண்டுடும். நாய்கள் பூனைகளோட அவையோடும் விளையாடணும். அவைக்கு உரிய நேரங்களை எங்களுக்கு நேரம் இல்லாமல் வேலைக்கு மேல ஓடிக்கொண்டிருக்கிறோம், வீட்டை நிற்கிறதுக்கு நேரம் இல்லை என்று சொன்னாங்க. அப்படியான இடங்களை உண்மையாகவே இதெல்லாம் அப்படியான இடத்துல எங்கட நிலைமை என்னன்னு தெரியாம கூட இன்றைக்கு நம்ம இளவன் சொன்ன மாதிரி பிராணிகளை கொண்டு வச்சிருக்கேன். நம்ம ஏன் அதை வச்சிருக்கிறோம் தெரியாம எல்லாரும் வச்சிருக்கிறோம் நாங்களும் வச்சிருக்கிறோம் அந்த மாதிரியும் இன்றைக்கு கணக்க சம்பவங்கள் இருக்கின்றது. அப்ப இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் பணங்கள் இடங்கள் அவையோட இல்ல பணத்திலும் பார்க்க அவையோட நேரம் நாங்களும் செலவழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் வயது போன காலத்துல பிள்ளைகள் உதவ மாட்டினோம், ஒரு தரம் இருக்க மாட்டினோம், அப்ப அவை இருந்தா எங்களுக்கு ஆறுதல் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அவையும் சரியா பராமரிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கும் தென்பு இருக்க வேண்டும். இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பக்கத்துல உண்மையாவே அவையால இப்போ ஒரு மனுஷர் நாங்கள் இன்றைக்கு 1000 உதவிகளை செய்யலாம், 1000 விஷயங்களை நாங்கள் செய்து விட்டிருப்போம். ஒரு நாள் நாங்கள் இல்லை எல்லாம் மாட்டோம் எங்களால் முடியாதுன்ற ஒரு நாளைக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டமாக இருந்தால் அப்ப நாங்கள் அவைண்ட கருத்துல அவைண்ட கணிப்புல நாங்கள் ஒரு கூடாத மனுஷரா போயிடுவோம். அவையிட்ட இருந்து கிடைக்கிற அன்புங்களுக்கு அதுக்கு பிறகு சரியா கிடைக்காது. இது மனித வாழ்க்கையில இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் நாங்க சாப்பாடு ஒரு நாய்க்குட்டிக்கு வச்சு பாருங்கோ, நிச்சயமா எங்களை கண்டா வாழ ஆட்டும். அதை நான் இவ்வளவு நான் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு செலுத்துறதுக்கு இந்த நாய்க்குட்டியை விட்ட ஒரு உயிரினம் இல்லைன்னு தான் சொல்லுவார். பூனையில கூட கள்ள குணங்கள் இருக்கும். பூனை பிள்ளையார் வீட்டுல நான் இப்ப தாயகம் செல்ற போது பூனைக்குட்டியும் ஒன்று இருந்தது. அதுவும் இங்கே ரோட்ல இருந்து எங்க வீட்டை வந்ததால அவைய வழக்கு வலிக்கிட்டோம். இப்ப பூனைக்குட்டியும் இருந்தது, நாயும் இருந்தது. நாய்க்குட்டிக்கு மீனை அவிச்சு கொஞ்சமா இங்க நாங்கள் சூடாக்கி சாப்பிடல அவைக்கு கொஞ்சம் ஆற விடணும், சூடா சாப்பிட மாட்டேன். அப்ப அந்த மீனை அவிச்சு அம்மா ஆற விட்டுட்டு அந்த நாய்க்குட்டின்ற பாத்திரத்துக்குள்ள போட்டு ஆற விட்டுட்டு கொஞ்சம் மாறின அப்புறம் கொடுப்ப மாட்டோம். அங்கால போறதுக்கு இல்லை பூனைக்குட்டி அப்படியே அது இந்த தசை பகுதியெல்லாம் சாப்பிட்டு எலும்பை மட்டும் விட்டுட்டு
அவ போயிட்டா. பிறகு அந்த நாய்க்குட்டிக்கு திரும்ப மீனா வச்சு கொடுத்து, நாங்கள் சிரிக்கிறதா, அழுறதா, அந்த நேரம் போன நேரத்துல அது நாய்க்குட்டியும் பசியில இருக்குமே என்று இருந்தது. அப்படியே இந்த பூனைக்குட்டிக்கு கொஞ்சம் கள்ளக்குணம். ஆனா நாய்க்குட்டி வந்து சரியான அன்பும், நாங்கள் அன்பு செலுத்தாட்டாலும் கூட திரும்ப வந்து எங்கட வலியை இழுத்து வச்சு அன்பு தார மாதிரியான நிரம்ப காட்சிகள் நாங்க அனுபவ நான் பார்த்திருக்கிறேன். அது பலரும் பார்த்திருக்க கூடும். அப்படி இருந்தாலும் கூட இது இன்றைய தலைப்பு வந்து அவசியமா இல்லையான்றதுதான். இப்ப எங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை தந்தாலும் அவசியமாண்டு கேட்டார். நிச்சயமா அவசியம் இல்லை. இப்ப எல்லாருக்கும் வந்து அவன் வாழ்க்கை நடைமுறைகள், அவ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். இடப்பற்றாக்குறையா கேட்க மற்ற வளர்க்கணும்டாக நாங்களும் கொண்டு வளர்க்க வேணும்ன்ற தேவையில்லை. அப்ப விருப்பம் இல்லை, மனதளவுல நாங்கள் அதுக்கு ரெடியா இருக்கிறோமான்னு முதல் பார்க்கணும். அவை ஏற்றுக்கொள்ற பக்குவங்களை மனதளவுல இல்லைன்னா நாங்க அந்த பிராணிகளை வீட்டுக்கு கொண்டுவே கூடாது. நிச்சயமா அவைக்கு எல்லாம் இது அவசியமே இல்லை. அப்ப இருந்தால் நல்லமன்றது விஷயம் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் அவசியமாண்டா நிச்சயமாக அவசியம் இல்லை. எங்களுடைய தேவைக்கும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் எண்ணங்களும் சந்தர்ப்பங்களும் மாறுபடும். ஆகவே விருப்பமானவர்கள் வளர்த்துக் கொள்ளலாம், தேவையானவர்கள் வளர்த்துக் கொள்ளலாம். இப்ப தனிமையை மட்டும் உணர்றோம், எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு ஆள் வேணும், நாங்க அன்பு செலுத்த வேணும், அவன் அன்புங்களுக்கு டேக் பண்ணோம்னா அப்படியான யாருமே இல்லை என்ற சந்தர்ப்பத்துல வச்சிருக்கலாம். அப்ப ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இந்த செல்ல பிராணிகள் அவசியம் என்ற விஷயம் மாறுபடும் என்றதை என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் நடாமுகன் இருந்து அவரையும் இணைச்சு கொண்டு முடிவு பெறுவோம். இருக்கிறீங்களா நடாமண்ணா? அதை காணவில்லை. ஓகே, நாங்கள் நிறைவுக்கு வருவோம். உண்மையிலே செல்ல பிராணிகள் நிரம்ப மன மகிழ்ச்சியை தந்தாலும் ஹர்ஷனா சொன்ன போல சில இழப்புகள் எங்களுக்கு துன்பத்தையும் தருகின்றன. அதே போல ஆபத்துகளும் இருக்கின்றன. எவ்வளவு நன்மை, எல்லா விஷயத்திலையும் நன்மைகள் இருக்கிறது போல இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நல்லதொரு தலைப்பினூடாக அனைத்து பேச்சாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்திருந்தார்கள். பேச்சாளர்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக ஹர்ஷனா, சாதனா இளைய பேச்சாளர்கள் உண்மையிலே அவர் தங்களுடைய அந்த கருத்திலிருந்து மாறுபடாம இருந்தது காணக்கூடியதாக இருந்தது. அவருடைய பேச்சுக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்றுமே இருக்கின்றது. மயிலவன் முன்னிருந்தார், அவருக்கு எங்களுடைய ஒளிர்களூடாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தளத்தினை எங்களுக்கு தந்து வளம் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய டிவியினுடைய நடாமோகன் அவருக்கும் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்தித்துக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும். நன்றி. வணக்கம் ராஜிஜாக்கா. வணக்கம் மாமா. வணக்கம் மகேஷா. அக்கா எப்படி சுவாமி இருக்குது? நல்லா சும்மா இருக்கேன். ஸ்கூலுக்கு போகுது. நான் சுகம் படிக்கிறேன். வணக்கம் மாமா.